பார்த்தீங்கன்னா ஒரு லிஃப்ட் வேலை செய்யாம இருக்கும்போது கூட இந்த லிஃப்ட்டும் தமிழ்நாடு அரசும் வந்து ஒண்ணு அப்படின்ற மாதிரி கருத்துக்கள். இது வந்து திமுகவிலுடைய கவுன்சிலர் திமுகவை விமர்சிக்கிறார் அப்படின்ற மாதிரியும் எடுத்துக்கலாம். இல்ல திமுகவை ஒரு உண்மையான ஆண் மகனா தான் மக்கள் வாக்கு செலுத்தினதுக்கு உண்மையா இருக்கிறார் அப்படின்றவும் மக்கள் எடுத்துக்கிறாங்க. உள்ளாட்சியில் நல்லாட்சி அப்படிங்கிற கோஷத்தை தான் நாங்கள் கொடுத்து மக்களிடம் வாக்கு கேட்டோம். உள்ளாட்சியில் எது நல்லாட்சி என்று கேட்கக்கூடிய இடத்துல நான் இப்போ மாமன்ற உறுப்பினராக இருக்கேன். அந்த லிஃப்டை சரி செய்யணும்னு சொல்லி எடுத்த முயற்சிகள், அது வந்து ஒரு புதிய ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் கட்டப்பட்ட ஒரு புதிய கட்டிடம். அந்த கட்டடத்தில் உள்ள அந்த லிஃப்ட் ஒர்க் ஆகலை. என்னுடைய வார்டில் இப்போ தமிழக அரசால் ஒரு 6 மாடி அடுக்கு மாடி குடியிருப்பு கட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த மக்கள் வந்து நாளைக்கு இந்த லிஃப்ட் ஒர்க் ஆகலைன்னா நாங்கள் 6 மாடி எப்படி ஏறி இறங்குவோம்னு கேள்வி கேட்காங்க. 1 மாடி இருக்கக்கூடிய அந்த கட்டடத்திலே லிஃப்ட் ஒர்க் ஆகலையே, நாளைக்கு 6 மாடி இருக்கக்கூடிய லிஃப்ட் ஒர்க் ஆகாமல் போயிட்டா என்னங்கிற ஒரு அச்சம் எனக்கு ஏற்படும். அதனால அந்த 1 மாடி கட்டடத்தில் உள்ள லிஃப்ட்டுக்கு நம்ம குரல் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்த ஒரு சூழல் தான் அது. அதுவும் மக்களுக்கான ஒரு பணி தான்.